கலவைகள். கலவையொன்றின் அமைப்பு. இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். கலவைகளின் வெவ்வேறு அமைப்புகள். கலவைகளின் அமைப்பு. மாணவர்களே, ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் இரசாயன பொருட்களின் சுட்டிகளை நாம் இப்போது காண்கின்றோம். இவ்வாறான சுட்டிகளை அல்லது லேபல்களை நாம் அன்றாட வாழ்வில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அறிந்திருக்க முடியும். மருந்து வில்லைகளை வாங்கும் போதும் குளிர்பானங்களை அருந்தும் போதும் அவற்றில் இவ்வாறான சுட்டிகள் இருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். இச்சுட்டிகளில் கொள்கலனில் உள்ள பதார்த்தங்களின் அமைப்பை காட்டும் குறியீடுகளும் எழுத்துகளும் இருப்பதை நாம் காணலாம். இவ்வாறு ஏன் கலவைகளின் அமைப்புகள் சுட்டிகளில் காட்டப்பட வேண்டும்? அன்றாட வாழ்வில் நாம் காணும் ஒரு நிகழ்வை அவதானிப்போம். அன்றாட வாழ்வில் டிராக்டர்களின் மூலமாகவும் வேறு செயற்பாடுகளின் மூலமாகவும் வயல் நிலங்களுக்கு வளமாக்கிகள் பிரயோகிக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். இவ்வளமாக்கிகள் நீரின் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளை அடைகின்றன. இப்போது நீர்நிலைகளின் அமைப்பானது மாறுபடுகின்றது. வளமாக்கிகளின் செறிவு நீர்நிலையில் அதிகரிக்கின்ற போது அங்கு அல்காக்களின் உற்பத்தி பெருகுகின்றது. அல்காக்கள் நீரின் மேற்பரப்பை மூடுவதன் காரணமாக சூரிய ஒளி உட்செல்வது தடுக்கப்படுகிறது. இதனால் அடியிலுள்ள உயிரினங்கள் இறக்க அங்கிருந்து நுண்ணங்கிகளின் பெருக்கம் அதிகரிக்கிறது. இது நீரின் அமைப்பை மாற்றுகிறது. இவ்வாறு நீரின் அமைப்பு மாறுகின்ற போது நீர்வாழ் அங்கிகள் இறந்து நீர்நிலைகள் துர்நாற்றத்திற்கு உள்ளாகின்றன. அதாவது கலவையொன்றின் அமைப்பு மாறுபடுகின்ற போது ஏற்படும் பாதகமான விளைவுகளில் ஒன்று அல்காக்கள் மலர்தலும் ஆகும். ஆய்வுக்கூடத்தில் நாம் செய்யக்கூடிய இன்னொரு செயற்பாட்டை அவதானிப்போம். தேவையான பொருட்கள்: நீர் கொண்ட முகவை 2, பொட்டாசியம் பெர்மங்கனேட், கண்ணாடி கோல். ஒரு முகவையில் 0.2 கிராம் பொட்டாசியம் பெர்மங்கனேட்டையும் மற்றைய முகவையில் 0.4 கிராம் பொட்டாசியம் பெர்மங்கனேட்டையும் இட்டு கலக்குவோம். இப்போது இரண்டு கலவைகளும் ஒரே இயல்பை பெற்றுள்ளனவா? விடை இல்லை என்பதாகும். 0.2 கிராம் பொட்டாசியம் பெர்மங்கனேட் கலக்கப்பட்டது இளம் சிவப்பு நிறமாகவும் 0.4 கிராம் பொட்டாசியம் பெர்மங்கனேட் கலக்கப்பட்டது ஊதா நிறமாகவும் காணப்படும். கலவைகளில் உள்ள கூறுகளின் அளவு மாறும் போது கலவையின் இயல்பு மாறுவதே இதற்கு காரணமாகும். அதாவது கலவைகளில் உள்ள கூறுகளின் அளவானது கலவைகளின் இயல்பை மாற்றியுள்ளது. இதிலிருந்து கலவையொன்றை தயாரிக்கும் போது அதில் கலக்கப்படும் கூறுகளின் அளவு முக்கியமானது என்பதை நாம் அறிய முடியும். அன்றாட வாழ்க்கை சம்பவங்களில் சமையல், சுவரிற்கு வர்ணம் தீட்டுதல் போன்ற சந்தர்ப்பங்களில் கலக்கப்படும் பதார்த்தங்களின் அளவு மாற்றம் அடையும் போது உணவின் சுவையும் தீந்தைகளும் அதாவது வர்ணங்களின் நிறமும் மாற்றம் அடைவதை நாம் காண முடியும். எனவே கலவைகளின் அமைப்பை பற்றி நாம் நன்றாக அறிந்திருத்தல் மிக அவசியமானதாகும். கலவைகளின் அமைப்பு பின்வருமாறு காட்டப்படுகின்றது. 1. திணிவு பின்னம் m இன் கீழ் M. 2. கனவளவு பின்னம் v இன் கீழ் V. 3. மோல் பின்னம்
4. திணிவு கனவளவு விகிதம் ஸ்மால் எம்மின் கீழ் கேபிட்டல் வி. மூல் எண்ணிக்கை கனவளவு ஸ்மால் எண்ணின் கீழ் கேபிட்டல் வி. திணிவு பின்னம் ஸ்மால் எம்மின் கீழ் கேபிட்டல் எம். உதாரணம் ஒன்றின் வாயிலாக நாம் இதனை விளங்குவோம். கலவையொன்றில் A, B ஆகிய 2 கூறுகள் உள்ளதாக கொள்வோம். இக்கலவையின் திணிவு பின்னமானது பின்வருமாறு காட்டப்படும். கலவையில் A யின் திணிவு பின்னம் சமன் A யின் திணிவின் கீழ் A யின் திணிவு சக B யின் திணிவு ஆகும். அதாவது மொத்த கலவையின் திணிவு ஆகும். இப்போது நாம் உதாரண கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம். 100 கிராம் கரைசலில் 5 கிராம் கரையம் கரைந்துள்ளது. அதில் அடங்கியுள்ள கரையத்தின் அமைப்பை திணிவு பின்னமாக தருக. கலவையிலுள்ள கரையத்தின் திணிவு பின்னம் சமன் கரையத்தின் திணிவின் கீழ் கரைசலின் திணிவு எனும் சமன்பாட்டினால் தரப்படும். இப்போது பிரதியீடு இடம்பெறுகின்ற போது கரையத்தின் திணிவிற்காக 5 கிராமும் கரைசலின் திணிவிற்காக 100 கிராமும் பிரதியிடப்படும். இவற்றை நாம் சுருக்கும் போது 0.05 என விடை கிடைக்கிறது. அதாவது கலவையில் கரைந்துள்ள கரையத்தின் திணிவு பின்னம் 0.05 ஆகும். உதாரணம் 2. 250 கிராம் உப்பு அதாவது சோடியம் குளோரைட்டு கரைசல் திருத்தமாக நிறுக்கப்பட்டு அதிலுள்ள நீர் ஆவியாக விடப்பட்ட போது என்பது வெப்பமேற்றுதல் அல்லது இயல்பாகவே வெயிலில் வைத்தல் ஆகும். அவ்வாறு ஆவியாக விடப்பட்ட போது 10 கிராம் சோடியம் குளோரைட்டு எஞ்சியது. இக்கரைசலில் உள்ள சோடியம் குளோரைட்டினது அமைப்பை திணிவு பின்னமாக தருக. சோடியம் குளோரைட்டின் திணிவு பின்னம் சமன் சோடியம் குளோரைட்டின் திணிவு கீழ் கரைசலின் திணிவு ஆகும். இங்கு சோடியம் குளோரைட்டிற்காக 10 கிராமும் கரைசலின் திணிவிற்காக 250 கிராமும் பிரதியிடப்படும். இவ்வாறு பிரதியிடப்படும் போது எமக்கு விடையாக 0.04 கிடைக்கிறது. அதாவது கரைசலில் உள்ள சோடியம் குளோரைட்டின் திணிவு பின்னமானது 0.04 ஆகும். மாணவர்களே, நாம் இப்போது திணிவு பின்னத்தை வரையறுப்போம். அதாவது திணிவு பின்னம் என்றால் என்ன என்பதை வரையறுப்போம். கலவையொன்றில் உள்ள ஜாதாயினும் ஒரு கூறின் திணிவு பின்னம் என்பது அக்கூறின் திணிவிற்கும் கலவையின் முழு திணிவிற்கும் இடையில் உள்ள விகிதமாகும். கனவளவு பின்னம் ஸ்மால் v இன் கீழ் கேபிட்டல் V. கரைசலை தயாரிப்பதற்கு பயன்படும் கூறுகள் இரண்டும் திரவ அவஸ்தையில் அல்லது வாயு அவஸ்தையில் காணப்படும் போது அதன் அமைப்பு கனவளவு பின்னமாக காட்டப்படும். உதாரணம் ஒன்றின் வாயிலாக நாம் இதனை விளங்குவோம். கலவையானது A, B ஆகிய 2 கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இக்கலவையில் A யின் கனவளவு பின்னமானது பின்வருமாறு காட்டப்படும். A யின் கனவளவு பின்னம் சமன் A யின் கனவளவின் கீழ் A யின் கனவளவு சக B யின் கனவளவு, அதாவது மொத்த கனவளவு ஆகும். நாம் இப்போது உதாரண கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம். தூய எதைல் ஆல்கஹால் C2H5OH இனது 25 சென்டிமீட்டர் கனமிற்கு
காய்ச்சி வடித்த நீரைச் சேர்த்து 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஒன்று தயாரிக்கப்பட்டது. இக்கரைசலின் எதைல் ஆல்கஹாலின் கனவளவு பின்னம் யாது? எதைல் ஆல்கஹாலின் கனவளவு பின்னம் சமன் எதைல் ஆல்கஹாலின் கனவளவின் கீழ் கரைசலின் மொத்த கனவளவாகும். இங்கு எதைல் ஆல்கஹாலின் கனவளவிற்காக 25 சென்டிமீட்டர் கனமும் கரைசலின் மொத்த கனவளவிற்காக 250 சென்டிமீட்டர் கனத்தினையும் பிரதியிடும் போது எமக்கு விடையாக 0.1 கிடைக்கிறது. அதாவது கலவையிலுள்ள எதைல் ஆல்கஹாலின் கனவளவு பின்னம் 0.1 ஆகும். மாணவர்களே, நாம் இப்போது கனவளவு பின்னத்தை வரையறுப்போம். கலவையொன்றில் உள்ள ஜாதாயினும் ஒரு கூறின் கனவளவு பின்னம் அக்கூறின் கனவளவிற்கும் கலவையின் முழு கனவளவிற்கும் இடையில் உள்ள விகிதமாகும். மூல் பின்னம் கலவையொன்றானது A, B ஆகிய இரு கூறுகளை கொண்டுள்ளதாக கொள்வோம். முதலில் அவை ஒவ்வொன்றினதும் மூல் அளவுகளை தனித்தனியாக காண வேண்டும். மூல் அளவுகளை காண்பது பற்றி நாம் தரம் 10 கற்றிருக்கிறோம். மூல் அளவை காண்பதற்கு கூறுகளின் திணிவை அவற்றின் சார் மூலக்கூற்று திணிவினால் வகுத்தல் வேண்டும். அடுத்து இக்கலவையில் Aயின் மூல் பின்னமானது பின்வருமாறு காட்டப்படும். Aயின் மூல் பின்னம் சமன் Aயின் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் Aயின் மூல் எண்ணிக்கை சக Bயின் மூல் எண்ணிக்கை ஆகும். அதாவது மொத்த மூல் எண்ணிக்கை ஆகும். இக்கலவையில் Bயின் மூல் பின்னம் எனின் பின்வருமாறு காட்டப்படும். Bயின் மூல் பின்னம் சமன் Bயின் மூல் எண்ணிக்கையின் கீழ் Aயின் மூல் எண்ணிக்கை சக Bயின் மூல் எண்ணிக்கை ஆகும். அதாவது மொத்த மூல் எண்ணிக்கை. நாம் இப்போது உதாரண கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம். 180 கிராம் நீரில் 40 கிராம் சோடியம் ஐதரோட்சைட்டு கரைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நீர் கரைசலில் NaOH அதாவது சோடியம் ஐதரோட்சைட்டின் மூல் பின்னம் யாது? முதலில் ஒவ்வொரு கூறுகளினதும் மூலர் திணிவுகளை காண வேண்டும். H2Oவின் மூலர் திணிவு. இங்கு ஒவ்வொரு அணுவினதும் சார் மூலக்கூற்று திணிவானது கூட்டப்படுகிறது. எனவே 2 ஐதரசன்கள் காணப்படுவதன் காரணமாக ஒரு ஐதரசனுக்கு 1 எனவும் 2 ஐதரசனிற்காக அதனை 2 பெருக்குதல் வேண்டும். அவ்வாறு பெருக்கப்பட்ட பின்னர் ஒட்சிசனுடைய சார் மூலக்கூற்று திணிவு 16 ஆகும். அதனை கூட்டுதல் வேண்டும். எமக்கு விடையாக 18 கிராம் மூல் -1 கிடைக்கிறது. இப்போது H2Oவின் மூல்களின் எண்ணிக்கை. இங்கு திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு எனும் சமன்பாட்டின்படி 180 கிராம் திணிவிற்காகவும் 18 கிராம் சார் மூலக்கூற்று திணிவிற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வகுக்கப்படுகிறது. அவ்வாறு வகுக்கப்படும் போது எங்களுக்கு 10 மூல் என்பது விடையாக கிடைக்கும். இதனைப் போன்றே NaOHன் சார் மூலக்கூற்று திணிவானது அதாவது NaOHன் மூலர் திணிவானது 26 சக 16 சக 1 தரப்படுகிறது. இதனை நாம் சுருக்கும் போது விடையாக 40 கிராம் மூல் -1 கிடைக்கும். எனவே NaOHன் மூல்களின் எண்ணிக்கை சமன் 40 கிராமின் கீழ் 40 ஆகும். அதாவது திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு ஆகும். இதனை நாம் சுருக்கும் போது விடையாக 1 மோல் கிடைக்கிறது.
இப்போது நாம் கலவையிலுள்ள நீரினதும் சோடியம் ஹைட்ரோக்சைட்டினதும் மூல் எண்ணிக்கைகளை கண்டிருக்கிறோம். எனவே NaOH இன் மூல் பின்னம் சமன் NaOH இன் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் NaOH இன் மூல் எண்ணிக்கை சக H2O வின் மூல் எண்ணிக்கை ஆகும். இங்கு பிரதியிடப்படுகின்ற போது NaOH இன் மூல் எண்ணிக்கைக்காக ஒன்றும் கலவையின் மொத்த மூல் எண்ணிக்கைக்காக 10 சக ஒன்றும் பயன்படுத்தப்படும். இதனை சுருக்கும் போது 1/11 என்பது எமக்கு கிடைக்கிறது. இது கலவையிலுள்ள NaOH இன் மூல் பின்னம் ஆகும். இவ்வாறே நாம் நீரின் மூல் பின்னத்தையும் அறிய முடியும். நீரின் மூல் பின்னம் சமன் H2O வின் மூல்களின் எண்ணிக்கையின் கீழ் H2O வின் மூல்களின் எண்ணிக்கை சக NaOH இன் மூல்களின் எண்ணிக்கை ஆகும். இங்கு பிரதியீடு மேற்கொள்கின்ற போது 10/10 சக 1 என்பதாகும். இதனை சுருக்கும் போது எமக்கு விடையாக 10/11 கிடைக்கிறது. இது கலவையிலுள்ள H2O வின் மூல் பின்னம் ஆகும். NaOH இன் மூல் பின்னம் ஏற்கனவே நாம் கண்டிருக்கின்றோம், 1/11 ஆகும். மூல் பின்னங்களை நாம் கூட்டுகின்ற போது எமக்கு விடையாக 11/11 கிடைக்கும். இதனை சுருக்கும் போது விடை 1 ஆகும். மாணவர்களே, நாம் இப்போது மூல் பின்னத்தை வரையறுப்போம். கலவையொன்றில் உள்ள ஜாதாயினும் கூறின் மூல் பின்னம் அக்கூறின் மூல்களின் எண்ணிக்கைக்கும் கலவையில் உள்ள கூறுகளின் மொத்த மூல்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலுள்ள விகிதமாகும். முக்கிய குறிப்புகள்: கலவையொன்றில் உள்ள ஒவ்வொரு கூறினதும் மூல் பின்னம், திணிவு பின்னம், கனவளவு பின்னம் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 1 ஆகும். மூல் பின்னத்திலே இதனை நாம் கணித்தலின் இறுதியாக செய்திருக்கின்றோம். மூல் பின்னம், திணிவு பின்னம், கனவளவு பின்னம் ஆகியவை அலகு அற்ற கணியங்கள் ஆகும். பின்னமாக காட்டப்பட்ட கலவையொன்றின் அமைப்பை நாம் 100 வீதமாகவும் மில்லியன் பகுதியாகவும், அதாவது ppm ஆகவும் காட்டலாம். 100 வீதம் சமன் பின்னம் தர 100, மில்லியன் வீதம் சமன் பின்னம் தர 10�6 மடங்கு ஆகும். திணிவு கனவளவு விகிதம் m இன் கீழ் V. இம்முறை மூலமாக ஜாதாயினும் ஒரு கலவையின் அலகு கனவளவில் காணப்படும் கரையத்தின் திணிவு குறிப்பிடப்படும். உதாரணத்தின் வாயிலாக இதனை நாம் விளங்குவோம். ஜீவனி கரைசலின் ஜீவனி என்பது மருத்துவமனைகளில் வயிற்றோட்டத்தினால் அதிக நீரிழப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் ஒரு பதார்த்தமாகும். இவ்வீவனி கரைசலின் 1 டெசிமீட்டர் கனத்தில் 5 கிராம் சோடியம் குளோரைட்டு காணப்படுகின்றது. அதிலுள்ள சோடியம் குளோரைட்டின் அமைப்பை திணிவு கனவளவு விகிதம் சார்பாக குறிப்பிடுக. கரைசலின் விகிதம் சமன் கரையத்தின் திணிவின் கீழ் கரைசலின் கனவளவு ஆகும். இச்சமன்பாட்டிலே நாம் கரையத்தின் திணிவிற்காக 5 கிராமினையும் கரைசலின் கனவளவிற்காக 1 டெசிமீட்டர் கனத்தினையும் பிரதியிடும்போது விடையாக 5 கிராம் டெசிமீட்டர் -3 கிடைக்கிறது. இது கரைசலின் திணிவு கனவளவு விகிதம் ஆகும். மூல் எண்ணிக்கை கனவளவு விகிதம் n இன் கீழ் v.
ஏகவினமான கலவையானது கரைசல் என அழைக்கப்படுகிறது. அவ்வாறான ஏகவினமான கலவையொன்றின் அமைப்பை குறிப்பிடுவதற்கு இம்முறை பயன்படுகின்றது. ஒரு அலகு கனவளவில் காணப்படும் கரையத்தின் மூல் எண்ணிக்கை இங்கு குறிப்பிடப்படும். இது குறித்த கரைசலின் செறிவு எனவும் அழைக்கப்படுகின்றது. பரீட்சை வினாக்களில் இவ்விரண்டு பதங்களும் மாறி மாறி பயன்படுத்தப்படுவதை நாம் காண முடியும். செறிவானது மூல் பெர் கன டெசிமீட்டரில் அல்லது மோல் டெசிமீட்டர் -3 குறிப்பிடப்படும். கரைசல்களை தயாரிப்பதற்கான அலகு மாற்றங்கள். அலகு மாற்றங்களை நாம் மனப்பாடம் செய்து வைத்திருத்தல் அவசியம். பரீட்சை வினாக்களில் இவை வெவ்வேறு விதங்களாக வினவப்படும். 1 டெசிமீட்டர் கனம் என்பது 1 லிட்டருக்கு சமனாகும். அவ்வாறே 1 லிட்டர் என்பது 1000 சென்டிமீட்டர் கனத்திற்கு சமனாக இருப்பதால் 1 டெசிமீட்டர் கனம் சமன் 1000 சென்டிமீட்டர் கனம். 1 சென்டிமீட்டர் கனமானது 1 மில்லி லீட்டருக்கு சமனாகும். அதாவது 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம் உள்ள சிறிய கொள்கலனில் எம்மால் 1 மில்லி லீட்டர் திரவத்தை சேமிக்க முடியும். நாம் இப்போது உதாரண கணித்தல் ஒன்றில் ஈடுபடுவோம். 2 டெசிமீட்டர் கனம் கரைசலில் 4 மூல் சோடியம் ஐதரோட்சைட்டு காணப்படுகின்றது எனின் கரைசலின் NaOH செறிவை காண்க. 2 டெசிமீட்டர் கனம் கரைசலில் காணப்படும் NaOH மூல்களின் எண்ணிக்கை 4 மூல் ஆகும். எனவே 1 டெசிமீட்டர் கனம் கரைசலில் காணப்படும் NaOH மூல்களின் எண்ணிக்கை 4/2 தர 1. இதனை சுருக்கும் போது விடையாக 2 மூல் கிடைக்கிறது. கரைசலில் உள்ள சோடியம் ஐதரோட்சைட்டின் செறிவு 2 மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். 1 மூல் டெசிமீட்டர் -3 குளுக்கோசு கரைசலில் 1 டெசிமீட்டர் கனம் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? எமக்கு சார் மூலக்கூற்று திணிவை கணிப்பதற்கான தரவுகளும் இங்கே அடைப்பினுள் தரப்படுகின்றன. இங்கு குளுக்கோஸ் 1 மூல் அவசியமாகும். 1 மூல் என்பது குளுக்கோஸின் மூலர் திணிவு, அதாவது 12 தர 6 சக 1 தர 12 சக 16 தர 6 ஆகும். இங்கு 6 கார்பனும் 12 ஐதரசனும் 6 ஒட்சிசனும் காணப்படுவதன் காரணமாக அவற்றின் சார் மூலக்கூற்று திணிவுகள் அவ் எண்ணிக்கையினால் பெருக்கப்படுகின்றன. இவற்றினை நாம் சுருக்கும் போது எமக்கு விடையாக 180 கிராம் மூல் -1 கிடைக்கிறது. எனவே 1 மூல் குளுக்கோஸின் திணிவு 180 கிராம் ஆகும். இதுவே தேவையான குளுக்கோஸின் திணிவு ஆகும். 1 மூல் டெசிமீட்டர் -3 குளுக்கோசு கரைசலில் 500 சென்டிமீட்டர் கனம் கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு யாது? ஏற்கனவே நாம் செய்த கணித்தலின்படி 1000 சென்டிமீட்டர் கனம் தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு 180 கிராம் ஆகும். எனவே அரை கனவளவாகிய 500 சென்டிமீட்டர் கனம் தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோஸின் திணிவு 180 கிராமின் கீழ் 2 ஆகும். இதனை சுருக்கும் போது 90 கிராம் விடையாக கிடைக்கிறது.
மாணவர்களே, நாம் இன்று கலவைகளின் அமைப்பு பற்றியும் அவற்றை எவ்வாறு குறிப்பிடுவது என்பது பற்றியும் அமைப்பு சார் கணித்தல்களையும் கற்றோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.